ஒரு ஊர்ல 3 தனித்துவமான திறமைமிக்க இளைஞர்கள் இருக்கிறாங்க. முதல் இளைஞன் காத்துல பறக்கிற ஒரு பறவையோட சிறகுல இருந்து ஒரே ஒரு ரெக்கைய மட்டும் அதோட உடல்ல காயம் படாம அம்பால வீழ்த்துற அளவுக்கு திறமையானவன். 2வது இளைஞன் ஒரு துண்டு துணிய பார்த்தாலே அது எந்த நூலால நெய்யப்பட்டது, அந்த நூல் எந்த பருத்தியிலிருந்து வந்தது அப்படிங்கிறது துல்லியமா கணக்கிட்டு சொல்ற அளவுக்கு திறமையானவன். 3வது இளைஞன் ஒரு பெண்ணோட காலடி தடத்த பார்த்தா கூட, அவளோட குணம் என்ன? அவளது எதிர்காலம் என்ன? அப்படிங்கிறத சொல்ற அளவுக்கு திறமையானவன். இந்த 3 பேரும் ஒரு அழகான இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அந்த அரசன் ஒரு சோதனை வைக்கிறாரு. ஒரு மூடிய பெட்டியில வந்து ஒரு பொருள வச்சுட்டு, அது என்ன பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த சோதனை. முதல்ல வர்றவன் 3வது இளைஞன் வரான். அவன் வந்து அந்த பெட்டிய சுத்தி பார்த்துட்டு, "இந்த பெட்டிக்குள்ள ஒரு ஆபரணம் இருக்கு" அப்படின்னு சொல்றான். 2வது இளைஞன் வரான். அவன் அந்த பெட்டிய முகர்ந்து பார்க்குறான். அந்த ஆபரணத்துல ஒரு விலை உயர்ந்த கல் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த கல்லுல ஒரு சின்ன கீறல் கூட இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த இளைஞன் சொல்றான். முதல் இளைஞன் வரான். தன்னோட வில்லால அந்த பெட்டிய தட்டுறான். அந்த கல்லுக்குள்ள ஒரு சின்ன புழு உயிரோட இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். பெட்டிய திறந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா எல்லாரும் சொன்னதுமே சரியா இருக்கு. நிஜமாவே அந்த ஒரு பெட்டிக்குள்ள அந்த ஆபரணம் இருக்கு. ஆபரணத்துல கல் இருக்கு. கல்லுல கீறல் இருக்கு. அந்த கல்லுக்குள்ள ஒரு சின்ன புழு உயிரோட இருக்குங்கிறதும் உண்மை. அரசர் வியந்து போறாரு. இந்த கதைய சொல்லிட்டு வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு கேள்விய கேக்குது. இதுல யாரு வந்து அதிகமான சாமர்த்தியசாலி? இதுல இளவரசிய யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்? அப்படின்னு கேக்குது. விக்ரமாதித்தன் ஒரு சாமர்த்தியமான பதில சொல்றாரு. அந்த இளவரசிய 3வது இளைஞனுக்கு தான் திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா முதல்ல 2 பேர்கிட்ட இருக்கிறது திறமை. 3வதா இருக்கிற அந்த இளைஞன் கிட்ட இருக்கிறது ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாட்டை ஆள்ற அரசனுக்கு ஞானம் ரொம்பவும் முக்கியமானது. அதே நேரத்துல ஒரு பெண்ணை வெறும் அழகான பொருளா பார்க்காம அவளோட குணத்தை புரிஞ்சு நடந்துக்கிற ஒருவனால தான் அவளுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர முடியும் அப்படின்னு சொல்றாரு.